வணக்கம். நீங்க சுற்றுலாவுக்காக வெளிநாடு பயணம் செல்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லனா நீங்க வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு பயணத்தை தொடர்றவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணத்தை நீங்க தொடர்றீங்க அப்படின்னாலே உங்க கையில கட்டாயமா இருக்கக்கூடிய முக்கிய ஆவணம் தான் பாஸ்போர்ட் அப்படின்ற கடவுச்சீட்டு. இந்த பாஸ்போர்ட்டை செய்யறதுக்காக உங்க கையில இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றது பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் முறையாக நீங்க பாஸ்போர்ட் செய்ய போறவங்களா இருந்தா உங்க கையில கட்டாயமா இருக்க வேண்டிய ஆவணங்களாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டையும், அதாவது உங்க தேசிய அடையாள அட்டை எந்த விதமான டேமேஜும் இல்லாம இருக்கதோட 6 மாதத்துக்கு உள்ளால எடுக்கப்பட்ட உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும். முதல் முறையாக பாஸ்போர்ட் செய்ய போறவங்களா இருந்தா இந்த 2 டாக்குமெண்ட்டையும் சரியான முறையில எடுத்து செல்வது கட்டாயமாக இருக்குது. அதே நேரத்துல சிலர் பாஸ்போர்ட் செய்யறதுக்கு என்னதான் அவங்களுடைய பிறப்பு சான்றிதழையும் தேசிய அடையாள அட்டையையும் எடுத்து சென்றாலுமே அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாக அவங்களுடைய பெயர் மாற்றம் நடைபெற்றுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண சான்றிதழை கொண்டு போகல அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலயும் உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கான எல்லா விடயங்களும் கேன்சல் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நீங்க இந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுடைய பெயர் மாற்றம் நடைபெற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமண சான்றிதழ்களையும் எடுத்து செல்ல வேண்டியது கட்டாயமானதாக இருக்குது. எனவே நீங்க முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுக்கிறது இல்லாம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நீங்க பாஸ்போர்ட் எடுத்து அந்த பாஸ்போர்ட் ஒருவேளை உங்க கையில இருந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது 10 வருட கால நிறைவுக்கு முன்பாகவே உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அருகில உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று போலீஸ் என்ட்ரி ஒன்று எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. எனவே பாஸ்போர்ட் செய்யறதுக்காக போற நீங்க உங்களுடைய இந்த ஆவணங்கள் அனைத்தையும் சரியான முறையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் சர்வீஸ்ல உங்களுடைய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான பணத்தொகை 10,000 ரூபாயாகவும், அதே நேரம் ஒரு நாள்ல உங்களுடைய பாஸ்போர்ட்டுகள் எடுக்கிறதுக்கான பணத்தொகை 20,000 ரூபாயாகவும், அதே நேரத்துல நீங்க பாஸ்போர்ட்டை எடுத்து 1 வருட காலத்துக்கு உட்பட்ட நாட்கள் அந்த பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் 40,000 ரூபாயும், அதே நேரம் 1 வருட காலத்திற்கு பின்பாக உங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் 35,000 பணத்தொகையும் நீங்க செலுத்த வேண்டியதாக இருக்கும். எனவே இந்த அனைத்து விடயங்களும் உங்ககிட்ட சரியான முறையில இருந்துச்சுன்னு சொன்னாங்க கொழும்பில் உள்ள பிரதான பாஸ்போர்ட் காரியாலயத்துக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல கொழும்பு அண்மித்தவராக இல்லாத பட்சத்துல குருநாகலை, கன்னி, யாழ்ப்பாணம், வவுனியா, மாத்தறை போன்ற பிரதேசங்கள்லயும் உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கான சேவைகள் இப்ப நடைபெற்று கொண்டு இருக்குது.